ஓகே நெக்ஸ்ட்டு 4.6 மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். சரியா, இப்போது ஒரு ஃபாரின் ஜீனை வந்து இன்னொரு ஹோஸ்ட் ஆர்கானிஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சரியா நம்ம வெக்டர் யூஸ் பண்ணுறோம். சரியா, இப்போ நார்மலாக வந்து என்ன பண்ணுறோம், வெக்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போது வெக்டர் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்கிறோம். ஒரு சில மெத்தடில் வந்து வெக்டரை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக என்ன செய்ய போகிறோம், ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அது டைரக்ட் மெத்தட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் மெத்தட்ஸ், அனதர் ஒன் இன்டைரக்ட் மெத்தட்ஸ். டைரக்ட் மெத்தட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெக்டர் யூஸ் பண்ணாமல் பண்ணுறது டைரக்ட் மெத்தட். டைரெக்டாக அந்த ஹோஸ்ட்டை பார்த்து என்ன செய்கிறோம், இன்சர்ட் பண்ணிடுவோம். ஒரு சில மெத்தடுக்கு வந்து வெக்டரை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும், தட் இஸ் கால்டு இன்டைரக்ட் மெத்தட்ஸ். ஓகேவா, ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 2 டைப்ஸ் இருக்குப்பா. ஒன்று டைரக்ட் மெத்தட்ஸ், அனதர் ஒன் indirect methods. There are 2 kinds of gene transfer methods in plants. It includes direct or vectorless gene transfer. Next, indirect or vector mediated gene transfer. Okay, 2 types irukku. First one, direct or vectorless gene transfer. So in the direct gene transfer methods, the foreign gene of interest is derived into the host plant without the help of a vector. சரியா, அப்போ என்ன பண்ணுவோம், வெக்டரை யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபாரின் ஜீன் அல்லது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஹோஸ்ட் பிளானில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, தட் இஸ் கால்டு டைரக்ட் ஆர் வெக்டர்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த ஒவ்வொரு டைப் என்ன பண்ணுன்னா ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. 2 மார்க்காக இருக்கலாம் அல்லது 3 மார்க்காக இருக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், இது புக் பேக் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த கெமிக்கலை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சரி அந்த ஹோஸ்டோட செல்வால் டிசால்வ் பண்ணி ஆட்டோமேட்டிக் இந்த ஃபாரின் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ என்னென்ன கெமிக்கலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாலிஎத்திலின் கிளைக்கால் PEG அண்டு டெக்ஸ்ட்ரான் சல்பேட். சரியா, பாலிஎத்திலின் கிளைக்கால் அண்ட் டெக்ஸ்ட்ரான் சல்பேட். சரியா, அது 1 மார்க்லிங்க கேட்பாங்க, ப்ளஸ் புக் பேக் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். These 2 chemicals induce DNA uptake into the plant protoplast. ஓகேவா, these 2 chemicals induce the DNA uptake into plant protoplast. இது ஒரு வெக்டர்லெஸ் மெத்தட். நெக்ஸ்ட் மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஸோ மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஸோ இந்த மைக்ரோ இன்ஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நீடில் மாதிரி இருக்கும். ஸோ நீடில் என்ன பண்ண போகிறோம், அந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா நீடில் வச்சு லைட்டாக என்ன செய்ய போகிறோம், சக் பண்ணி நம்ம ஹோஸ்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். த DNA is directly injected into the nucleus using fine tipped glass needle or micropipette. ஒன்று மைக்ரோபிப்பட் யூஸ் பண்ணுறோம், இல்லை வந்து ட்ரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப மைனூட்டாக இருக்கும் கிளாஸ் நீடில். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து பிளான்ட்டோட ஹோஸ்ட் செல்லில் இன்சர்ட் பண்ணுறோம். த புரோட்டோபிளாஸ்ட் ஆர் இம்மொபலைஸ்டு. அதனால் இப்போ இம்மொபலைஸ்டுனா மூவ் ஆகாமல் என்ன பண்ணுறோம், கிளாஸ் சரியா ஒரு சாலிட் சப்போர்ட்டில் வச்சுருவோம். தட் இஸ் கால்டு அகாரோஸ் ஆன் ஏ மைக்ராஸ்கோபிக் ஸ்லைட். சரியா, மைக்ராஸ்கோபிக் ஸ்லைடில் வந்து அகாரோஸ்ங்கிறது ஒரு ஜெல்லுப்பா, அந்த ஜெல்லை வச்சு அதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை வச்சிட்டோம்னா அது என்ன பண்ணாது, அது மூவ் ஆகாமல் அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். அல்லது என்ன செய்ய போகிறோம்னா ஹெல்டு வித் ஹோல்டிங் பிப்பெட் அண்டர் சக்ஷன். இல்லை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சரியா பிப்பெட் என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, அந்த உரியக்கூடிய கண்டிஷன்லாம் வச்சுக்கணும். இதானது மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஓகேவா, ஒன்று பிப்பெட்டை யூஸ் பண்ணுறோம், இல்லை கிளாஸ் நீடில் யூஸ் பண்ணோம். நீடில் யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டையும் என்ன சரி யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிளாஸ் ஸ்லைடில் வந்து அகாராஸ் யூஸ் பண்ணி அப்படியே என்ன செய்ய போகிறோம் அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு மெத்தட். தென் நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட்ஸ். ஆனால் இப்போ எலக்ட்ரோபோரேஷன் எலக்ட்ரிக் கரண்ட்டு அல்லது எலக்ட்ரிக் இம்பல்ஸை வச்சு என்ன செய்ய போகிறோம், ஒரு ஹோஸ்ட் செல்லோட செல் மெம்பரைனில் ஒரு ஹோல் கிரியேட் பண்ணி அந்த ஹோலில் என்ன செய்ய போகிறோம்னா ஃபாரின் டிஎன்ஏ உள்ள இன்சர்ட் பண்ண போகிறோம். சரியா, தட் இஸ் கால்டு எலக்ட்ரோபோரேஷன். A pulse of high voltage is applied to protoplast cells or tissues which makes transient pores in the plasma membrane through which the uptake of foreign DNA occurs.
புரியுதா? அதாவது பிளாஸ்மா மெம்பரேனில் ஒரு ஹோலை க்ரியேட் பண்ணி அந்த ஹோலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபாரின் டிஎன்ஏ உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்டு எலக்ட்ரோபோரேஷன். எலக்ட்ரோ மீன்ஸ் என்னப்பா? எலக்ட்ரிக் கரண்ட் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட். போரேஷன்னா ஸோ மேக்கிங் போர்ஸ் ஆர் மேக்கிங் ஹோல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிப்போசோம் மீடியேட்டடு மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். லிப்போசோம்னு வேறு இல்லைப்பா. லிப்போசோம்ங்கிறது ஒரு பாஸ்போலிப்பிட் வெசிக்கிள். வெசிக்கிள்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரு பபுள்ஸ் மாதிரி இருக்கும். அதில் பாஸ்பேட்டும் லிப்பிடும் சேர்ந்து ஃபார்ம் ஆனது பபுள்ஸ்க்கு பேர் தான் வெசிக்கிள்னு சொல்கிறோம். ஸோ லிப்போசோம்ஸ் ஆர் த ஆர்டிஃபிஷியல் பாஸ்போலிப்பிட் வெசிக்கிள் ஆர் யூஸ்ஃபுல் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? அதாவது ஒரு வெசிக்கிள் எப்படி இருக்குன்னா ஒரு பபுள்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பபுள்ஸில் பாஸ்பேட்டு லிப்பிடும் சேர்ந்து தான் லிப்போசோம்னு சொல்கிறோம். த ஜீன் ஆர் த டிஎன்ஏ இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் லிப்போசோம் இன்டு வேக்யூல் ஆஃப் பிளான்ட் செல்ஸ். ஓகே, என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரியா, அதாவது லிப்போசோம்லேருந்து என்ன செய்கிறோம், ஒரு டிஎன்ஏ வந்து இன்னொரு பிளான்ட் செல்லோட வேக்யூலுக்கு என்ன செய்ய போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இட் கேரிட் அவுட் பை என்கேப்சுலேட்டட் டிஎன்ஏ இன்டு த வேக்யூல். ஓகேவா? எப்படி என்ன போகிறோம்? ஸோ டிஎன்ஏ இருக்கு இல்லையா, டிஎன்ஏவை என்கேப்சுலேஷன் பண்ண போகிறோம். எப்படி என்கேப்சுலேஷன் அப்படின்னா வேக்யூலுக்கு உள்ள டிஎன்ஏ என்ன செய்ய போகிறோம், இன்சர்ட் பண்ணும்போது அப்போ டிஎன்ஏ கவர் பண்ண என்ன செய்யும், வேக்யூல் இருக்குமே, தட் இஸ் கால்டு என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்ப்பா கவர் பண்ணுறோம். எதை கவர் பண்ணுறோம்? டிஎன்ஏவை வேக்யூலை வச்சு கவர் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு என்கேப்சுலேஷன். ஸோ திஸ் டெக்னிக் இஸ் அட்வான்டேஜியஸ் பிகாஸ் த லிப்போசோம் ப்ரொடக்ட்ஸ் introduced DNA from being damaged by acidic pH and protease enzymes present in the vacuole. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லிப்போசோம் என்ன பண்ணுது அப்படின்னா சரியா அந்த டிஎன்ஏக்கு ஒரு பாதுகாப்பாக கொடுக்கும். எதுலேருந்து அப்படின்னா ஸோ பிஹெச்சோட கண்டென்ட்டு சரியா பிலோ 7 இருக்கும். ஏன்னா எபோ 7 வந்து பேஸு, 7 வந்து நார்மல். அப்போ பிலோ 7 அசிடிக் கண்டிஷன் இருக்கும் என்னன்னா அது கண்டிப்பாக டிஎன்ஏ டேமேஜ் பண்ணும். ப்ளஸ் இந்த வேக்யூல் ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைமோட நேம் என்னன்னா புரோட்டியஸ் என்சைம். இது என்ன பண்ணும், டிஎன்ஏ டேமேஜ் பண்ணும் இல்லையா, அந்த டேமேஜ்லேருந்து என்ன பண்ணுன்னா இந்த லிப்போசோம் வந்து டிஎன்ஏ ப்ரொடக்ட் பண்ணுது. தென் த லிப்போசோம் அண்ட் டோனோபிளாஸ். அதனப்போ டோனோபிளாஸ் மீன்ஸ் த மெம்ப்ரெயின் ஆஃப் வேக்யூல். வேக்யூலை கவர் பண்ணி ஒரு மெம்ப்ரெயின் இருக்கும், தட் இஸ் கால்டு டோனோபிளாஸ்ட். த டோனோபிளாஸ்ட் ஆஃப் வேக்யூல் ஃபியூஷன் ரிசல்டட் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். திஸ் ப்ராசஸ் கால்டு லிப்போஃபெக்ஷன். ஓகேவா? இது வந்து ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்கப்பா, நோட் பண்ணிக்கோ. லிப்போஃபெக்ஷன் அர்த்தம். லிப்போஃபெக்ஷன் மீன்ஸ் லிப்போசோம் அண்டு டோனோபிளாஸ்ட் ஆஃப் வேக்யூல் ஃபியூஷன் ரெண்டுமே ஜாயின் ஆகுது. இதெல்லாம் லிப்போசோமும் வேக்யூல் மெம்பரனும் அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஜாயின் ஆகும்போது ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா, இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு பேர் தான் லிப்போஃபெக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? லிப்போஃபெக்ஷன் இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கப்பா. லிப்போசோம் மீடியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நெக்ஸ்ட்டு பயோலிஸ்டிக்ஸ். இந்த பயோலிஸ்டிக்ஸுக்கு ஏகப்பட்ட நேம்ஸ் இருக்குது. ஜீன்கன் மெத்தட், மைக்ரோ ப்ராஜெக்டைல், ஷார்ட்கன் மெத்தட்னு சொல்கிறோம். சரியா? இது ஒரு ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ப்பா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஷார்ட் ஆன்சர். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரியா நம்ம டார்க்கட் டிஎன்ஏ இருக்குல்லையே, அதாவது ஃபாரின் டிஎன்ஏவை ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் சிலையில் என்ன செய்ய போகிறோம், அதை வச்சு ஸோ ஒரு கன் மாதிரி இருக்கும், அதை என்ன ஷூட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரியா பக்கத்தில் உள்ள ஹோஸ்ட் செல்லில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ த ஃபாரின் டிஎன்ஏ இஸ் கோட்டட் அண்ட் டு எ சர்ஃபேஸ் ஆஃப் மைனூட் கோல்ட் ஆர் டங்ஸ்டன் பார்ட்டிகிள்ஸ். ஓகேவா? அப்போ அந்த டார்க் டிஎன்ஏ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சரி அதை சுற்றி என்ன செய்ய போகிறோம், ஒரு கோட்டிங், ஒரு என்கேப்சுலேஷன் கொடுக்க போகிறோம். இதில் ஒன்று கோல்டு அல்லது டங்ஸ்டன். அதோட சைஸ் சொல்லணும்னா 1 to 3 மைக்ரோமீட்டர் சைஸ் இருக்கும். அண்டு பம்பார்டட், அதனால் இப்போ பம்பார்ட்னா ஷூட் பண்ணுறது. பம்பார்டட் அண்ட் டு எ டார்க்கர் டிஷ்யூ ஆர் செல் யூஸிங் எ பார்ட்டிக்கிள் கன். அதான் என்னது, ஜீன் கன் ஆர் மைக்ரோ ப்ராஜெக்டைல் கன் ஆர் ஷார்ட் கன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், அப்படி பம்பார்டு ஷூட் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா அந்த டிஎன்ஏ ஃபாரின் டிஎன்ஏ என்ன பண்ணுவோம், நியரஸ்ட் ஹோஸ்ட் செல்லில் ஆட்டோமேட்டிக்காக டெலிவர் ஆகிடும். தென் த பம்பார்டட் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் ஆர் கல்ச்சர்டு ஆன் selected medium to regenerate plant from the transformed cell. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பம்பார்டு செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா
ஸோ இதை என்ன செய்ய போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி எதில் வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு ஒன்றும் தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் மீடியத்தில் என்ன செய்ய போகிறோம் வச்சு, அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளான்ஸை வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுலேருந்து ஃப்ரம் த பம்பார்டட் செல்ஸில் இருந்து. ஓகேவா, இது பயோலிஸ்டிக்ஸ் மெத்தட். நோட் பண்ணிக்கோ, இது ஒரு ஷார்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் ஆர் வெக்டார் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது பார்த்திங்கன்னா வெக்டர்லெஸ் மெத்தடு, டைரக்ட் மெத்தடு. நெக்ஸ்ட்டு வந்து இன்டைரக்ட் மெத்தட், அதாவது வெக்டரை யூஸ் பண்ணி நம்ம ஃபாரின் டிஎன்ஏ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா அக்ரோபாக்டீரியம் ஒரு பாக்டீரியா யூஸ் பண்ண போகிறோம், அக்ரோபாக்டீரியம். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ்னு ஒரு பாக்டீரியம் வந்து இது சாயில் பாக்டீரியம், சாயிலில் மட்டும்தான் இருக்கும். ஜென்ரலாகவே இது வந்து ஒரு காம்ஃபில் பாக்டீரியம். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சில பிளானில் என்டர் ஆகி சரியா என்ன பண்ணுது அப்படின்னா டியூமர், சின்ன சின்ன கட்டியை உருவாக்கிறது. சரியா, தட் இஸ் கால்டு டியூமர். அப்போ எந்த பிளான்ட்டில் அந்த டியூமர், இந்த கட்டி மாதிரி டியூமர் ஃபார்ம் ஆகுதோ அது ஒரு டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அது என்ன டிசீஸ்னா சரியா, க்ரோன் கால்னு சொல்கிறோம், க்ரோன் கால்னு சொல்கிறோம். தமிழில் மகுட கலாலின்னு சொல்லுவாங்க, மகுட கலாலை நோயின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ இது வந்து ஒரு காம்ஃபில் பாக்டீரியா தான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாக்டீரியாவே நம்ம வந்து இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் வந்து யூஸ் பண்ணுறோம், வெக்டாராக யூஸ் பண்ணுறோம். அப்போ எப்படி வெக்டாராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாக்டீரியாவில் எந்த ஜீன் வந்து அந்த டியூமரை இன்டியூஸ் பண்ணுதோ அந்த ஜீன் என்ன செய்ய போகிறோம் நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ அந்த பாக்டீரியா என்ன பண்ணாது அப்படின்னா டியூமரை இன்டியூஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அந்த பாக்டீரியா வந்து ஒரு வெக்டரை யூஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ இதெல்லாம் இதை பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் மீடியேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ பிளாஸ்மிட் வெக்டர் இஸ் நவுன் அஸ் இன்டைரக்ட் ஆர் வெக்டர் மீடியேட்டடு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது பிளாஸ்மிட்டை யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்டு இன்டைரக்ட் மெத்தட் ஆர் வெக்டர் மீடியேட்டடு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். Among the various vectors used for plant transformation, the TI plasmid, அதனால் TI plasmidனா டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். டியூமர்னது ஒரு கட்டியை உருவாக்கக்கூடிய பிளாஸ்மிட் தான் TI plasmid. இந்த பிளாஸ்மிட் எங்கே இருக்குது அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின், அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் ஒரு பாக்டீரியம். இது வந்து சாயிலில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். சரியா, the TI plasmid from Agrobacterium tumefaciens has been used extensively. This bacterium has large size plasmid known as TI plasmid. TI napa tumor inducing, and portion of it referred as tDNA. அந்த TI plasmid ஒரு முக்கியமான பார்ட் எது அப்படின்னா tDNA. tDNA மீன்ஸ் என்னப்பா, ட்ரான்ஸ்ஃபர் டிஎன் அர்த்தம். ஸோ இந்த tDNA தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பிளான்ட் ஜீனோம் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேவா, the tDNA is transferred to plant genome in infected cell and cause plant tumors called grown gall disease. 1 மார்க் கொஸ்டின் பா, என்ன டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா grown gall, தமிழ்னு சொல்லுவாங்க மகுட கலாலைன்னு சொல்லுவாங்க, மகுட கலாலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போது இந்த டியூமரை இன்டியூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பார்ட் அப்படின்னா tDNA தான். ஓகேவா, இப்போ என்னாச்சு அப்படின்னா since this bacterium has a natural ability to transfer tDNA region of plasmid into plant genome, so upon infection of cells at the wound site, it is also known as natural engineer of plants. Okay, 1 mark question pa, எது நேச்சுரல் இன்ஜினியர்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் ஜெனட்டிக் இன்ஜினியர் ஆஃப் பிளான்ட்ஸ். 1 மார்க் கொஸ்டின். காரணம் என்னது, என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ இதுக்குன்னு ஒரு எபிலிட்டி இருக்குது. என்ன எபிலிட்டி அப்படின்னா ஜென்ரலாகவே இதோட பிளாஸ்மிட் என்ன இருக்குது அப்படின்னா டிடிஎன்ங்கிறது ஒரு முக்கியமான பார்ட் இருக்குது. இந்த டிடிஎன் என்ன பண்ணுது அப்படின்னா சரியா, அதாவது இந்த wounded செல்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஃபெக்டட் செல்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது உள்ளே என்டர் ஆகுது இல்லையா. ஸோ என்டர் ஆகும்போது என்ன பண்ண என்டர் ஆகி இன்னொரு டியூமரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் இஸ் கால்டு நேச்சுரல் ஜெனட்டிக் இன்ஜினியர்னு சொல்கிறோம். ஓகேவா, 1 மார்க் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் த ஃபாரின் ஜீன் தட் இஸ் கால்டு பிடி ஜீன். பிடினா என்னப்பா, பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவில் வந்து ஐசோலேட் பண்ணக்கூடிய ஜீனுக்கு பேர் தான் பிடி ஜீன் ஃபார் இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ். இது என்ன பண்ணுது, இந்த ஜீன் வந்து இன்செக்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கும். அண்ட் பிளான்ட் செலக்ஷன் மார்க்கர் ஜீன் யூஸ்வலி அண்ட் ஆன்டிபயோட்டிக் ஜீன் லைக் NPT2
which provides resistance to antibiotic kanamycin are cloned in the tDNA region of TI plasmid in place of unwanted DNA sequence. ஓகேவா, இதெல்லாம் நார்மலாக எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பிளாஸ்மேட்டில் இருக்குது. எதெல்லாம் அப்படின்னா சரியா, இதெல்லாம் ஆன்டிபயோட்டிக் ஜீன் இருக்கு இல்லையா, ஆன்டிபயோட்டிக் ஜீன் ஃபார் எக்ஸாம்பிள் NPT2 இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் கானாமைசினுக்கு என்ன பண்ணுதுன்னா ரெசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த tDNA ரீஜனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா க்ளோன் பண்ணும்போது சரியா, அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதோட கேரக்டர் என்ன வேணால் எங்கே வருது அப்படின்னா ஸோ இந்த tDNA அதாவது TI பிளாஸ்மேட்டுக்கு இந்த கேரக்டர் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, இப்போ நார்மல் அன்வான்ட் DNA சீக்வன்ஸில் இடத்துல வந்து அதை வந்து என்ன பண்ணுது இந்த TI பிளாஸ்மேட் வந்து ஆக்குபை பண்ணுது. அப்படி ஆக்குபை பண்ணும்போது இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிகேஷன் சொல்ல TI பிளாஸ்மேட் என்ன பண்ணுறோம் இந்த ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜிக்கு வந்து மோஸ்ட்லி அதிகமாக ஒரு வெக்டராக என்ன செய்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டயக்ராம் பாரு, இது அக்ரோபாக்டீரியம், இந்த இல்லையா இதுதான் TI பிளாஸ்மின். இந்த TI பிளாஸ்மின் ஒரு முக்கியமான பார்ட் இதுப்பா tDNA சரியா. இங்கே தான் என்ன செய்ய போகிறோம் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட், அதாவது இங்கே தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபாரின் ஜீனை வந்து இந்த பிளேஸில் என்ன செய்ய போகிறோம் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த இருக்கு இல்லையா இதுதான் ஃபாரின் ஜீன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைடு ட்ரேட் இருக்குது இந்த ஃபாரின் ஜீனில். இப்போ அந்த ஃபாரின் ஜீன் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கே tDNA இருக்கும் அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பேர் ரீகாம்பினன்ட் TI பிளாஸ்மிட். ஏன்னா இந்த TI பிளாஸ்மிட்டில் வந்து ஸோ நம்ம ஃபாரின் DNA இருக்குல்லையே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தட் இஸ் கால்டு இப்போ எப்படி மாறிச்சு அப்படின்னா ரீகாம்பினன்ட் TI பிளாஸ்மிட்டாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஒரு ஹோஸ்ட் பிளான்ட் செல்லில் உள்ள இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ என்ன செய்யும் அப்போ இன்சர்ட் பண்ணும்போது அப்படி மல்டிப்ளை ஆகும். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பிளான்ட் செல்லில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா tDNA இருக்குது. tDNA என்ன இருக்குது அப்படின்னா சரியா ஒரு நியூ ஜீன் இருக்குது. அந்த நியூ ஜீன் இப்போ எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஹோஸ்ட் பிளான்ட் செல்லோட குரோமோசோமுக்கு உள்ளே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படி ஒரு கல்ச்சர் டிப்பில் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது திருப்பி என்ன பண்ணுறோம் அந்த மல்டிப்ளைட் செல்ஸை வந்து ரீஜெனரேட் பண்ணும்போது ஒரு ஹோல் பிளான்ட்ஸ் என்னப்பா டெவலப் ஆயிரும். அப்போ இதான் என்னது அப்படின்னா அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டடு ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். இது வந்து என்னப்பா சரி இன்டைரக்ட் அல்லது வெக்டர் மீடியேட்டடு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இதில் வந்து சரியாக வெக்டரை மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணுறோம். பட் என்ன வெக்டர் யூஸ் பண்ணுறோம் நமக்கு என்ன அப்படின்னா இந்த TI பிளாஸ்மிட். நார்மலாக வந்து ஏகப்பட்ட வெக்டர் இருக்குது. பட் நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா TI பிளாஸ்மிட் வெக்டர். இந்த வெக்டர் எங்கேருந்து ஐசோலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ். ஓகேவா, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் வந்து ஒரு காம்ஃபில் பாக்டீரியம் சாயிலில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு சில பிளான்ட்ஸில் என்ட்ராகி டியூமரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டிசீஸ்க்கு பேர் என்ன சொல்கிறோம் க்ரோன் கால் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். க்ரோன் கால் டிசீஸ். இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அந்த பிளாஸ்மிட்டில் உள்ள tDNAங்கிற ஒரு முக்கியமான பார்ட்டு. இப்போ என்ன பண்ணுறோம் ஸோ இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ஜீன் வந்து டியூமர் இன்டியூஸ் பண்ணுதோ அது என்ன பண்ணுறோம் we can cut it and remove from. ஓகேவா, அதை கட் பண்ணி எலிமினேட் பண்ண பிறகு இப்போ அந்த பாக்டீரியா எப்படி மாறுது அப்படின்னா சரியா ஹார்ம்லெஸ் அதாவது பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை மாறிடுது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு வெக்டராக யூஸ் பண்ணி பிளான்ட்ஸ் என்ன பண்ணுறோம் டெவலப் பண்ணுறோம். ஓகேவா, இதான் இன்டைரக்ட் ஆர் வெக்டர் மீடியேட்டடு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா, இது 5 மார்க் கொஸ்டின். இது ஃபுல்லாக எழுதிக்கோ, இந்த டயக்ராம் போட்டுக்கோ. ஓகேவா, 5 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஸ்க்ரீனிங் ஃபார் ரீகாம்பினன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங் ஃபார் ரீகாம்பினன்ட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.